ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது உள்ளாட்சி தேர்தல் குறித்து தமிழ்நாடு தேர்தல் ஆணையம் ஒரு முக்கிய சுற்றறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. இப்போ இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, தமிழ்நாடு மாநில தேர்தல் ஆணையம் 5/9/2024 அன்னைக்கு தான் அந்த சுற்றறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. இப்போ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத நம்ம முழுமையாக பார்த்துடலாம். ஓகே, பொருள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஊரக உள்ளாட்சி அமைப்புகள் ஊரக உள்ளாட்சி தேர்தல்கள் வாக்குப்பெட்டிகளை சுத்தம் செய்தல், பழுதுகளை சரிபார்த்தல், தேர்தல்களுக்கு தயார் நிலையில் வைத்தல், அதுக்கான அறிவுரையை பார்த்தா வழங்கியிருக்காங்க. ஊரக உள்ளாட்சி அமைப்புகளுக்கு எதிர்வரும் சாதாரண தற்செயல் தேர்தல்களை முன்னிட்டு தேர்தல்களுக்கு தேவையான அனைத்து வகையான வாக்குப்பதிவு பொருட்களை தயார் நிலையில் வைப்பது மிகவும் அவசியமாகிறது. இதில் வாக்குப்பதிவிற்கு பயன்படுத்தப்படும் வாக்குப்பெட்டிகளை தயார் நிலையில் வைக்க வேண்டும். எனவே ஊரக உள்ளாட்சி தேர்தல்களுக்கு பயன்படுத்தப்படும் அனைத்து வகையான வாக்குப்பெட்டிகள் தற்போதைய தரம் மற்றும் நிலையை மாவட்ட ஆட்சியரின் நேர்முக உதவியாளர் நேரடியாக வாக்குப்பெட்டிகள் இருப்பு வைக்கப்பட்டுள்ள இடங்களுக்கு சென்று ஆய்வு செய்து அவைகளின் தன்மையினை ஆராய்ந்து, அதாவது வாக்குப்பதிவிற்கு பயன்படுத்தும் வகையில் நல்ல நிலையில் உள்ளவை சிறிதளவு பழுதடைந்து அதனை சரி செய்வதன் மூலம் வாக்குப்பதிவிற்கு மீண்டும் பயன்படுத்தக்கூடிய நிலையில் உள்ளவை முழுவதும் பழுதடைந்த பயன்படுத்த இயலாத நிலையில் உள்ளவை என வகை பிரித்து வைத்து கொள்ள வேண்டும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. வாக்குப்பெட்டிகளில் உள்ள சிறு பழுதுகளை சரி செய்வதற்கும் மற்றும் சுத்தம் செய்து எண்ணெயிடும் பணிக்கு செலவு மதிப்பீடு வாக்குப்பெட்டி ஒன்றுக்கு அதிகபட்சமாக ரூபாய் 21 அனுமதிக்கப்படுகிறது. ஒரு வாக்குச்சாவடிக்கு 21 ரூபாய் பார்த்தா அனுமதி அளிச்சிருக்காங்க. மேற்படி தரம் பிரித்து வைக்கப்பட்டிருந்த வாக்குப்பெட்டிகளை கீழ்காணும் அறிவுரையின்படி எதிர்வரும் தேர்தலுக்கு தயார் நிலையில் வைக்க அறிவுறுத்தப்படுகிறது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ கீழே இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபர்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன, வாக்குப்பெட்டிகளை நன்கு சுத்தம் செய்து முறையாக எண்ணெயிட்டு பயன்பாட்டிற்கு ஏற்றவாறு தயார் நிலையில் வைத்து கொள்ள வேண்டும். சிறிதளவு பழுதடைந்து அதனை சரி செய்து பயன்படுத்தக்கூடிய நிலையில் உள்ள வாக்குப்பெட்டிகளை உரியவாறு அவற்றை வாக்குப்பதிவிற்கு பயன்படுத்தவாறு பழுது பார்க்க வேண்டும். பயன்படுத்த இயலாதவை என பிரித்து தனியாக வைக்கப்பட்டுள்ள வாக்குப்பெட்டிகள் மேல் பகுதி அதை பார்த்தா மாற்றிக்கொள்ள நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. வாக்குப்பெட்டிகளின் மேல்புற உட்பகுதியில் சுருளில் பழுதடைந்திருப்பின் அதனை மாற்றம் செய்ய வேண்டும். அவ்வாறு மாற்றப்பட்டிருப்பின் அதன் அளவும் இயக்கமும் சரியாக உள்ளதா என்பதை உறுதி செய்து கொள்ள வேண்டும். துருப்பிடித்த வாக்குப்பெட்டிகளை உப்பு காகிதம் கொண்டு துரைக்கருணை நீக்கி வர்ணம் பூச வேணும். இதெல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். மேலும் வாக்குப்பெட்டிகளை பிற துறைகளுக்கு மற்றும் பிற மாவட்டங்களுக்கு மற்றும் பிற மாநிலங்களுக்கு கடன் அடிப்படையில் வழங்கப்பட்டுள்ள நேர்வின் உடன் அனைத்து வாக்குப்பெட்டிகளையும் மீள பெறப்பட்டு தேர்தலுக்கு தயார் நிலையில் வைத்திட தெரிவிக்கப்படுகிறது. மேற்படி அறிவுரை பின்பற்றி எதிர்வரும் ஊரக உள்ளாட்சி தேர்தல்களுக்கு வாக்குப்பெட்டிகளை தயார் நிலையில் வைத்திடவும் இதன் தொடர்பாக அறிவிக்கையினை இவ்வாணையத்திற்கு அனுப்பி வைக்குமாறு தெரிவிக்கப்பட்டுள்ள மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது ஊரக உள்ளாட்சி தேர்தல் ரொம்ப விரைவில் வரப்போகுது. அதுக்காக இப்போயே அதுக்கான வாக்குப்பெட்டியெலாம் பார்த்தா தயார் நிலை வைக்க சொல்லியிருக்காங்க. நல்லா யூஸ் பண்ணுறத அதில் தயார் நிலை வைக்க சொல்லியிருக்காங்க. ஒரு சில பழுது போயிடுச்சு அப்படின்னா அதை பார்த்தா சரி பண்ண சொல்லியிருக்காங்க. ஒர்க் பண்ணவே முடியாத ரீப்ளேஸ்மெண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி வாக்குச்சாவடிக்கான அந்த பெட்டிகளுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஊரக உள்ளாட்சி தேர்தல் கண்டிப்பாக ரொம்ப விரைவில் வரப்போகுது. அதுக்கான நோட்டிஃபிகேஷனை கண்டிப்பாக ரிலீஸ் பண்ணுவாங்க. அதுக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் வர சொல்ல நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். இப்போதைக்கு தமிழ்நாடு மாநில தேர்தல் ஆணையம் இந்த ஒரு சுற்றறிக்கையை வாக்குச்சாவடி மற்றும் வாக்குப்பெட்டியை தயார் நிலையில் வைக்க சொல்லியிருக்காங்க. அதுக்கான அறிவிப்பு அனைத்து மாவட்ட தேர்தல் அலுவலர் மற்றும் மாவட்ட ஆட்சித்தலைவர்களுக்கு இந்த ஒரு சுற்றறிக்கை அனுப்பியிருக்காங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.